போன தாட்டி சட்டசபையா சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு அதிகம் வராதவள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சட்டசபை தலைவர். சரி, ஓகே, பெரும்பான்மை தேர்ந்தெடுத்தா சட்டசபை தலைவர் வந்து அமைதியா போக வேண்டியதானே. நம்ம பாட்டி அமைதியான இருக்கும், சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க, இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம, அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில குளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்று பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம். 65% உங்களுக்கு ஓட்டே போடல. ஐயா, 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% எதிர்த்து நின்னாங்க மக்கள், அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா வந்து எங்க முதலமைச்சர் வந்து தவறு, பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது, உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சு நீங்க 26% தான் வாங்கினீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா, 50 வருடங்கள் கழித்து திரு எதிர்கட்சி தலைவர் இளவரசர் உதய அவர்களே, நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி. இதே வில்லிவாக்கத்தில் 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக கேண்டிடேட் கொடுத்தாங்க. கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 30 கோடி செலவு பண்ணீங்க. அதற்கு அப்புறம் உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, கிட்டத்தட்ட 26 கட்சி கூட்டணி, சின்ன சின்ன கட்சி முதற்கொண்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்து, முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க நின்னீங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. எழுதி வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. காசு இல்ல எங்களுடைய வேட்பாளர்களுக்கு, காசே இல்லாம. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திண்டிவனத்துல ஜெயிச்சாங்க, பக்கத்து ஊரு, பஸ்ல ஏறினாங்க, இறங்குனாங்க, 7 மணி நேரம் பிரச்சாரம், 5 பேர்த்தோட போனாங்க, திருப்பி வந்தாங்க. திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன் மினிஸ்டர், ஒரு சாதாரண இளைஞன், காசே இல்ல, ஆனா சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஓட்டுல ஜெயிச்சாரு. அடுத்து ஸ்ரீரங்கம், என் தம்பி ரமேஷ், சாதாரண பையன், நேத்து என்கிட்ட வாழ்த்து வாங்க வந்தாரு வீட்டு, என்னோட ஆபீஸுக்கு. என்னோட வாழ்த்து வாங்க வந்தாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் அது? வாழ்த்து வாங்க வந்தாங்க. அப்ப குடும்பத்தோட வந்தாங்க, அவங்க அம்மா, அவங்க அக்கா. அப்ப வரும்பொழுது என்னுடைய தெருவிலேயே 3வது வீட்டுல, அது ஒரு பெரிய வீடு, ரமேஷ் அவர்களுடைய அம்மா சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னுடைய வீட்டுல இருந்து 3வது வீட்டுல அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி வாழ்த்து வாங்க வந்தேன், 8 மணிக்கு கிளம்பணும் நான் சமையல் வேலை பண்றதுக்கு. என் புள்ள எம்எல்ஏ ஆயிட்டான், ஆனா நான் சம்பாதிக்கணும்ல. என்ன ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து எங்களுடைய தலைவர் வேட்பாளரை சூஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்துல நின்று திருச்சியிலேயே அதிகமான ஓட்டை வாங்கியது தமிழக வெற்றி கழகம். உங்களுடைய நேரு, உங்களுடைய வேலு எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வச்சாங்க எங்களுடைய இளைஞர்கள். சாமானியன்